மக்களே வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் இந்த எரேசர் வச்சு எப்படி வரையுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நோட் எடுத்துக்கோங்க. வெல்கம் டு ஷேட் ஆர்ட். பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பூரா இப்படி ஷேட் கொடுத்து அதை ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கோங்க அவுட்லைன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஃபோட்டோவில் டார்க்காக இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு லைட்டாக இருக்கிற இடத்த பூரா எரேஸ் பண்ணிடணும். இந்த ஏற்கனவே எரேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் டார்க் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணுற மாதிரியே அதான் ஃபோட்டோ டார்க்காக இருக்கிற இடத்துல அப்படியே டார்க் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு மெக்கானிக்கல் பென்சில் எடுத்திருக்கேன், அதை வச்சு பிளட்டுக்கு மட்டும் டார்க் இது கொடுக்குறேன். அது மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ டார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு 8B டிராயிங் பென்சில் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நான் டார்க்காக இருக்கிற இடத்துக்கு மட்டும் நான் அப்படியே கொடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் கையை வச்சு அந்த டார்க்காக இடத்துல இருக்கிற மட்டும் அப்படியே தேய்ச்சிங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஆகும். அது மாதிரியே நான் 2 பக்கமுமே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொரு தடவை பண்ணிக்கிறேன். திரும்ப மெக்கானிக்கல் எரேசர் எடுத்து நான் திரும்பவும் ஒரு தடவை அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நான் எரேஸ் பண்ணதில் பாதி அழிஞ்சிருச்சு, அதனால் திரும்பவும் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் ஒரு 8B பென்சில் எடுத்து திரும்பவும் டார்க் பண்ணிக்கிறேன். திரும்ப மெக்கானிக்கல் பென்சில் அந்த நோஸ் அந்த இடத்த மட்டும் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த நடுவில் வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 3 நோஸில் ஒன்று இருக்கும், அதை மட்டும் லைட்டாக நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, அந்த இடம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அடுத்த பார்ட்டு பார்த்துக்கோங்க.